கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 2500 கோதுமை மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி மழையில் சாலையில் ஏற்பட்ட குழியில் சிக்கி கவிழ்ந்து மூட்டைகள் சிதறியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில்வே நிலையத்திற்கு ரயில் மூலம் வட மாநிலங்களில் இருந்து கோதுமை உள்ளிட்ட பல்வேறு உணவு தானியங்கள் கொண்டுவரப்படுகின்றன. அந்த வகையில் பஞ்சாபில் இருந்து ரயிலில் கொண்டுவரப்பட்ட 2500 கோதுமை மூட்டைகளை நாகர்கோவில் ரயில்வே நிலையத்திலிருந்து லாரி மூலம் பணக்குடியில் உள்ள தனியார் மாவு மில்லுக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது நாகர்கோவில் அருகே ஆசிரமம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது புதிதாக போடப்பட்ட சாலை மழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்பட்டதால் இதில் லாரி சிக்கி கவிழ்ந்து லாரியில் இருந்த மூட்டைகள் அனைத்தும் ரோட்டில் சிதறியது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். இதுகுறித்து கோட்டார் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.